நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம சிரிக்க போறோம், சிரிக்கிறவங்களை பார்த்து நம்ம சிரிக்க போறோம். அவ்வளவுதான் இந்த நீங்க நல்லவரா கெட்டவரா? வைரமுத்து அவர்கள் வரி எழுதி கொடுத்திருக்காரு எனக்கு. இந்த கதையெல்லாம் நான் கேட்கல. நல்லவனா கெட்டவனான்னு கேட்டேன். பொறுமையாடி. போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நேச்சலும் ராவா விட்ட ஒத்த உன்னை இப்ப நான் பளீர்னு விடுவேன். மலையாளம் பேசிவிட்ட சிரிச்சுக்கிட்டே திரும்புற. நீதானே செல்லம், அச்சுக்கோ. இவங்க எல்லாம் பெத்தாங்களா பேண்டாங்களான்னு தெரியல. என்னடா எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில பைத்தியக்காரன் எழுதி இருக்கு. நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா சும்மா எல்லாம் பண்ணி நக்கி விட்ட மாதிரி ஒரு மூஞ்சி, அதுக்கு ஒரு கண்ணாடி, ஐயா தேஞ்ச குண்டிக்கு சட்டி, அதுக்கு மேல சூட்டு. வாயினிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. ஆமா பஞ்சு மிட்டாயா. ஐயோ பஞ்சு மிட்டாயா. ஆமா, யார் அந்த மம்முட்டி? அவன் என் பிசினஸ்ல பார்ட்னர். அப்படியா? என்ன பிசினஸ்? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? கம்மங்காட்டில் களத்து மேட்டில் பண்டியோட்டும் அசமாமா. புதன்மேடு சுக்கிரன்மேடு ரெண்டு மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு. பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு. கூச்சத்தை தூக்கி நாட்டுல என்ன சார் நடக்குது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? உதவுலங்க யாரும் ஒதுங்கி போனா தூரம். அம்மா அம்மா தேடி வருவாங்கடா பின்னாடி. போடா தம்பி ஸ்கூலுக்கு வீலுக்கு. எங்கேய போற மாதிரி அக்கா நம்ம மேலே ஏறும். எங்க கட்டிய வேற தவலன்னு போற. அது ஏன்னே தெரியலங்க. எனக்கு சின்ன பசங்க எல்லாம் ஓவர் ஆக்டிங் பண்றத பார்த்தாலே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன தெரியல, கடுப்போம். அந்த கட்டிய ஒரு மச்சான் நேரம் வந்தா சூரு பண்ணாண்டா சீச்சி போங்கோ. பாடிதான் கண்டலன்ஸ் தான். நம்மளே கண்ணியஞ்சி போஸ்ட்ல கூட பாடி கிடைக்காது. அது ஏன் தூத்துக்குடியில இருந்து இப்படி பண்றாங்கன்றீங்க? தூத்துக்குடி சாத்துக்குடி அப்படின்னு இல்லையா மேடம்? அது மாதிரி சாத்துக்குடி நாங்க என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சாத்துக்குடி இது மாதிரி மரம் எல்லாம் இருக்கிறதுனால அது தூத்துக்குடி தான் இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது மேடம். உங்க வீட்டுல சாத்துக்குடி மரம் நிறைய இருக்கா? மூளையெல்லாம் ஊசி போட்டு உறிஞ்சி எடுத்து எழுந்து துப்பிட்டாங்களா என்னன்னே தெரியலையே. இந்த மாதிரி காவாசி மூளையிலே வாழுவாங்க போல. குமுதா நெத்தில கோலம் இது பாரு. ஏய் புள்ள ஸ்டெப் ஃபுட்பாலர் பையன் உன் மூஞ்ச பார்த்து சுர. என்னடா ஆச்சு பாரு. இங்க இங்க இந்தானே. ஒண்ணு இல்ல கிரிஞ்சு அவ்வளவுதான். Your name is what? சூத்துன்னு ஒரு இடத்துல உட்கார மாட்டியா நீ? தோத்ததானே சொல்ற. அந்த பொம்பளைக்கு சரியான ஆம்பளை குரல். நான் ஆம்பளைன்னு நினைச்சிட்டேன். ஏ வாப்பா குமாரு, என்ன இந்த பக்கம் திண்டுக்கல் மதுரை போயிட்டு வந்துட்டியா? டேய் டேய் ரசன், என்னடா எங்க போனாலும் என்னடா நக்கல்யா அவனுக்கு அடிப்பட்ட மாதிரி என்னடா ஆச்சு? எனக்கே கழிச்சர் போலப்பா. ஒரு சோஃபா ரேட்டுக்கிட்ட 10,000 ரூபாய் சொல்லலாம். அங்கே கீழே வந்து பூஜ்ஜி வச்சுக்கிட்டப்பா. உங்களை நம்பி ஃபாலோ பண்ற எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டை தெரிந்தாரா? தெய்வ பூஜை நிச்சய கழிச்ச ரேட்டு கேட்டாருக்கு. ரேட்டு கேட்டீங்களா? பைக்கு கீழே வந்து பூஜ்ஜி வச்சுட்டீங்க. அப்படி சொல்லுவாங்க. நான் விளக்கமாறு பிஞ்சுவாயிரு. அன்பா இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி வேணாம், ஒரே மாதிரி ஆர்லே மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி ப்ரோ கோயம்புத்தூர் மாப்பிள்ள மாதிரி வீடியோ பண்ணுங்க ப்ரோ. சரி சரி அதுக்கு என்ன பண்ணிடலாம். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? காமிங்க. ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது ப்ரோ. நீ பண்ணிருக்கியா? அப்ப நான் ஒரு இமோஷனல் டைம் ப்ரோ. நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணிருக்காரு. இவருக்கு நம்ம கிஃப்ட் தர போறோம். கொட்டக்காய் பேண்ட் வர கண்டது. வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ஏப்ரல் ஃபூல்.
நான் வரலன்னா அந்த வீடியோ பார்த்துருப்பு தானே. பின்னாடி தார காட்சி ஊத்துறேன்னு வச்சுக்கோ, அப்புறம் கக்கூஸ்க்கும் போக முடியாது, இப்படி ஆட்டவும் முடியாது. ஹாய் ரீல்ஸ் அக்கா. மோட்டா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்கிச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. ஹாய்டா. நீ சொன்னது ஞாபகம் இருக்கா? நேத்து ஆர்சிபி ஜெயிச்சிடுச்சு. எந்த பயனும் இல்ல. நீ நம்மளுக்கு ரீல்ஸ் பண்ண மாட்டீத? தங்கம்ஸ், நான் ரீல்ஸ் பண்ணுவேன். பிராந்த பொம்பளை கொண்டு யோசிக்காதல, பட்டுன்னு போட்டு நான் பண்ணுவேன். பண்ணுவேன். இதுவா பொம்பளை பிள்ளைய செருப்பால அடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ இப்படியே பேசி என்ன செருப்பால அடிக்க வச்சு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். ஓகே கேளு. பைக்ல வேகமா போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க திடீர்னு குறுக்க வரீங்க, அதனால நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க. அதனால என்ன காரணம் நீங்க குறுக்க வரீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, உங்களுடைய வாகன ஓட்டு திறமையை நாங்க சோதிக்கிறோம். நாங்க திடீர்னு குறுக்க வருவோம், நீங்க மேல ஏத்திட்டு போயிடுவீங்க. ஆனா எங்களுக்கு ஒன்னும் ஆகாது, உங்களுக்கு தான் கை கால் உடையுது. அப்பனா என்ன அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஓட்ட தரணும்னு அர்த்தம். முதல்ல வண்டி ஓட்ட கத்துக்கணும் வாங்க. அதனாலதான் நாங்க குறுக்க வந்து உங்களை சோதனை செய்யறோம். இனிமே உங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டாம ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நாங்க வண்டி ஓட்டும் போது குறுக்க வருவோம், அது எங்களோட உரிமை. சரி. வணக்கம் மாமா. மாப்பிள பழத்தை வச்சுட்டு பேசுங்க மாப்பிள. என்ன மாமா சோகமா இருக்க? அதை ஏன் மாப்பிள கேக்குற? சரி கேட்கல, வாடா போலாம். எனக்கு எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. மாப்பிள இங்க வாங்க மாப்பிள. என்ன மாமா மனசே கஷ்டமா இருக்கு மாப்பிள. யார் நம்பர்னே தெரியல மாப்பிள. ட்ரூ கலர்ல போடு மாமா. பழசு பழைய காமெடி பழசு. போயிருங்க. ஏன் மாப்பிள பேச மாட்டேன்? போகாத கோயில் இல்ல, ஏறாத மலை இல்ல, ஒரு குழந்தை பிறக்கல. குழந்தை பிறக்க நான் என்ன பண்ணணும்? நீதான் பண்ணு. பைத்தியம் போட்ட பாட்டி நைட்டி போட்டா மாதிரி. இதுல என்ன பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அவர் கோவம் வரா மாதிரி பேசிட்டு இருந்த எல்லாரும். ஒப்பே உனைய பெத்ததுக்கு 10 நிமிஷம் தள்ளி படுத்துக்கலாம்டா டவுசர் உட்காம. 10 பொருவன்ட்டு பல்ச்சின பொருள் ஒண்ணு. ஏல உன்ன பாறையில தான் கட்டி தூக்கிட்டு போனோம். உன்னை பாறையில தான் கொண்டு போறாங்க. நீ பைக்ல போற வேகம் அந்த வேகமா இருக்கு. நறுக்குன்னு நரம்புல தான் இன்ஜெக்ஷன் ஏத்திக்கின சுத்துவேன் டபுள் இன்ஜின். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு எது மாஸ் கிரியேட் பண்றதுக்காகவா இல்ல எதுக்காக என்னன்னு தெரியல. எனக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க கையில கிடைச்சாங்கன்னா அவ்வளவுதான். முடியுமே, நம்மால முடியுமே, முயற்சி செய்தால் எதுவும் முடியுமே. ஓடு, உங்களுக்கு பிரைஸ் நிச்சயம் காத்திருக்கு. ஓடு, வேகமா ஓடு தம்பி, ஓடு. நீதான் ஜெயிக்க போற. ஓடு, வெற்றி நிச்சயம் உண்டு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.